பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே சங்கீதம் 37 அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நிச்சயமாவே நான் சொல்றேன், ஏன்னா எதுவுமே நான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் நான் பேசுறது கிடையாது. எல்லாமே ப்ராக்டிக்கலா நான் அண்டர்கோ பண்ணி நான் கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை நான் வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்றது. எங்கள் கவலைகள், கண்ணீர், துக்கம், அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் நிறைய நான் சந்திச்சிருக்கேன். அப்போ இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது காரிய சித்தி உள்ள தேவன் காரியங்களே கைகூடி வர பண்ணுவார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இங்கே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 37 அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்புறம் அடுத்தது 6வது வசனத்துல பாருங்க, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமென். நம்ம பார்க்குறோம், நம்ம யோசிக்கிறோம், நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ சின்சியராக இருக்கிறோம், இவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், இவ்வளோ நேர்மையாக இருக்கிறோம், நமக்கு எந்த ஒரு அதுக்குண்டான எந்த அங்கீகாரமும் கிடைக்கல, எந்த இன்க்ரிமெண்ட்டோ அட்லீஸ்ட் எந்த ஒரு அப்ரிசியேஷன் கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம மேலே இன்னும் குற்றம் படுத்துகிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே நடந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளோ உண்மையாக நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது காரிய சித்தி உள்ள தேவன் காரியங்களை கை கூடி வர்ற பண்றது மாத்திரமில்ல, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஏற்ற வேளையில குறித்த காலத்துல உங்களுக்கு உண்டான நன்மை உங்களை வந்து சேரும். அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு தேவனுடைய கரத்துல இருக்கிறோம். தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கும் பொழுது சத்ருவானவன் வெளியில இருந்து நம்மளை மிரட்டுவானே தவிர நம்மளை தொட முடியாத, தொட அதிகாரமும் கிடையாது. ஏன்னா நம்ம அவருடைய ரத்தத்துக்குள் மூடி மறைக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்துக்குள் நம்ம வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறபடியினால் உங்களை எதுவும் தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது, ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆனால் நீங்க மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டாம், கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நம்மளாம் மனுஷருங்க தான், கவலை துக்கங்கள் வரும். ஆனாலும் தேவ சமூகத்துல நீங்க உபவாசித்து ஜெபித்து, எசப்பா நீங்க பாத்துக்கங்க, என்னால முடியல அப்படின்னு நீங்க அங்க சரண்டர் பண்ணும்போது கர்த்தர் பொறுப்பெடுத்துப்பாரு, தடைகளை மாற்றி போடுவாரு, எல்லா வேலைகளையும் கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்துல தடையா இருக்குதோ தேவன் தடைகளை மாற்றி அவன் முன்னாடி போய் எல்லாத்தையும் கரெக்டா சரி பண்ணிடுவாரு. சரியா? அதனால நீங்க கர்த்தரை டெஸ்ட் பண்ணலாம், டேஸ்டும் பண்ணலாம். என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள்னு கர்த்தர் தான் சொல்றார். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சோதித்து பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ருசித்து பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர் என்பது. ஆமென். இது ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹாவ் எ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மென்மேலும் பெருக பண்ணுவார். எல்லா கவலை துக்கங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.